வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு மண்டையில் நறுக்கென்று ஒரு கொட்டு வைக்கப்பட்டுள்ளது. வேணுமென்றே பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லி கொட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த டாஸ்மாகில் ரைடு நடந்தது 1000 கோடி ரூபாய் ஊழல் அது இதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எச்சிராஜா போன்றவரெல்லாம் போய் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்லாம் சொன்னாங்களே, அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அரசு தரப்பிலிருந்து அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விவரமான செய்திகளை தான் இன்னைக்கு விரிவாக பார்க்கணும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேலே ஊழல், இத்தனை எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதில் பல எஃப்ஐஆர்கள் பூராமே எப்போ போடப்பட்டதுன்னா, கடந்த அதிமுக ஆட்சியின் காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர்கள். அதுக்கும் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ரெண்டாவது, இன்னொரு விஷயம், நிறைய பேர் வராங்க, டாஸ்மாக மூடணும், டாஸ்மாக மூடு அப்படின்னு. டாஸ்மாக மூடுறதுல உனக்கு என்னையா பிரச்சனை? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. இதை சொல்கிறவங்க பூரா யார் அப்படின்னா, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் பாரில் சரக்கு அடிக்கிறவன். நான் சொல்கிறது தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க. நான் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப போகல. எளிய மக்களின் மொராலிட்டிக்கு, மாரல் வேல்யூஸுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? நீ போய் பெரிய பாரில் குடிக்கிறிய, அதனால உன் குடும்பம் கெட்டு போலியா? அப்போ ஏழையாக இருந்தால் அவனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இருக்கக்கூடாது. அவனுக்கு அது உடம்புக்கு கேடாவே இருக்கட்டுங்க. அவன் ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான், உனக்கு என்ன வலிக்குது? அதை பற்றி அவன் வீட்டில் இருக்க அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் கவலைப்படணும். சரி, அதை விடுவோம். நம்ம இந்த வழக்கு மேட்டருக்கு வருவோம். ஸோ இந்த வழக்கை அங்கே வந்திருக்கும் போதே முதல் கேள்வியே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாக இடி நீங்கள் போனீங்களே, எதுக்காக போனீங்க? வாட் இஸ் த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இடி நினச்சா எங்கே வேணால் போய் ரைடு பண்ணலாம்லாம் கிடையாது. முதல்ல அங்கே ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். குற்றம் நடந்திருக்கக்கூடிய முகாந்திரம்னு ஒன்று இருக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது, அதனால நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எந்த காரணமும் இல்லாமல் எதுக்கு நீங்கள் டாஸ்மாகுக்கு ரைடு போனீங்கன்றது தான் நீதிமன்றம் கேட்ட முதல் கேள்வியே. ஏன்னா இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது லைக் இல்லீகலாக பணம் சேர்த்தது, அதாவது வருமானத்தை காட்டாமல் சேர்த்து வச்ச பணம், இல்லை அந்த பணத்தை இப்போ காமன் எக்கானமியில் கொண்டு போய் சேர்த்துட்டது. இப்போ நான் யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட லஞ்சமாக ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி அதை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் தங்கி ஒரு 20,000 ரூபாய்க்கு ரூமை போட்டேன்னு வைங்களேன், இந்த லஞ்சமாக வாங்கிய பணம் பொது பொருளாதாரத்துக்குள்ளே வந்துடுது. இது மாதிரி ஒரு 7-8 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இடி ரைடுக்கே போக முடியும். டாஸ்மாகில் நீங்கள் போனதுக்கு உங்களுக்கு எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸும் இல்லையே, ஏன் நீங்கள் போனீங்க? அதே போல் என்கொயரி பண்ணதோட ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு வழக்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அது வரட்டும், அதுக்கு அப்புறம். இல்லை என்ன பிரச்சனைனா, சுமார் 60 மணி நேரம் அந்த டாஸ்மாகில் அதிகாரிகளை அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே போக விடாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் பெண் அதிகாரிகள் 2 பேர், ஒரு ஜிஎம் ஒரு டிஜிஎம், 2 பேரும் பெண் அதிகாரிகள். அவங்களையும் வெளியே போக விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீதிபதி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க ஒன்றும் தனி நபர் கிடையாது, டாஸ்மாக அவங்களோடது கிடையாது, இவங்க எங்கேயும் ஓடி போகிறதுன்னு கிடையாது. எல்லா பேப்பர்லேயும் இவங்க தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. டாஸ்மாகோட சேர்மன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அதுவும் பாருங்க, அவரும் ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து நியமிக்கப்பட்ட அதிகாரி தான். புரியுதா? இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ராஜஸ்தானில் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது.
வந்தப்போ இடி வந்து கோர்ட் வந்து கேட்குறாங்க, இடியை கூப்பிட்டு நீங்கள் ஏன் அதை போய் இன்னும் விசாரிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இடி சொன்ன பதில் என்னென்னா, எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு அதிகாரிகள் இல்லை அப்படின்ட்டாங்க. போதுமான அளவுக்கு அதிகாரி, அதாவது அங்கே ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, அந்த குற்றத்துக்கான முகாந்திரம் இருக்குது, அப்புறமும் ஏன் அமலாக்கத்துறை அங்கே போகலை அப்படின்னு கோர்ட்டே கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட போதுமான அதிகாரிகள் இல்லை, அதனால் நாங்கள் போக முடியலன்றாங்க. ஏன்? அது பாஜக ஆளும் ஆட்சி. ஆனால் ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸே இருக்கும்போதே உங்களால் போகிறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க இல்லை. இங்கே சேலத்துக்கிட்ட ஒரு வயசான 2 தாத்தா வந்து ஒரு 1/4 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவன்கிட்ட அந்த நிலத்தை போய் பிடுங்கிறதுக்காக போய் ரெய்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரிங்க இருக்காங்க, அப்படி தானே? அப்போ இங்கே டாஸ்மாகில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் நீங்களாக போய் விசாரணைன்ற பேரில் ரெய்டு பண்ணுறன்ட்டு உள்ளே போயிருக்கீங்க. அந்த 60 மணி நேரம் நடந்த ரெய்டுக்கு முழு ஆதாரம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட மாட்டார்ல. அப்போ அந்த 60 மணி நேரம் அங்கே தேடி உங்களுக்கு என்ன கிடைச்சது, கிடைச்சதோட ரிப்போர்ட்டாவது கொடுக்கணும்ல. ஒரு ரெய்டு நடத்துனீங்க, அந்த ரெய்டில் என்ன கைப்பற்றினீர்கள், இல்லை நாங்கள் அப்புறமா ரிப்போர்ட் இல்லையா, என்ன கைப்பற்றினீங்கன்னு சொல்லணும்ல. நாங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்புறம் தரோன்றாங்க. நீங்கள் அதாவது ஒரு ரைடுக்கு போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்க? லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தார்கள், அந்த லஞ்சத்துக்கான பணம். அது லஞ்சத்துக்கான பணம்னா லஞ்சம் யாருக்கு கொடுக்க முயற்சி செய்தார்கள், அந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்திருக்கணும்ல. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் வருது, இங்கே லஞ்சம் கொடுக்கறதுக்கு பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு. லஞ்சம் கொடுக்க பணம் வச்சுருக்காங்கன்னா லஞ்சத்தை யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்றதோட தகவலும் சேர்த்து தானே உங்களுக்கு கிடைக்கும். சும்மா அவர் லஞ்சம் கொடுக்க போகிறாரு, எப்படி சும்மா கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ண போகிறாருன்ற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் சொல்கிற விளக்கம். ஒரு விளக்கமும் சரியில்லை, நீங்கள் சொல்லக்கூடிய காரணமும் நியாயமான காரணமாக இல்லை. எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் போய் ரெய்டு பண்ணியிருக்கீங்க. ரெய்டு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ரெய்டில் சிக்கினது என்ன விதமான ஆதாரங்கள் சிக்கியது, இல்லை எது மாதிரியான ஆதாரங்கள் சிக்கியது, இல்லை எந்த விதமான குற்றங்களை நிரூபிப்பதற்கு ஏதுவான ஆதாரங்கள் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ரெய்டு போயிட்டு வந்தோன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1000 கோடி ஊழல்ன்றது யார் சொல்லிட்டு இருக்கிறா? அது சும்மா பாஜகக்காரன் பூரா சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஈடியிலே சொல்லவே இல்லை 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு, ஈடியிலையும் சொல்லலை. அப்போ யார் இதை இப்போ கிளப்பி விடுறா? இதை பாஜகக்காரங்க இதை ஒரு வேலையாக கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. கிளப்பி விடுறது மட்டும் இல்லாமல் என்னை கைது பண்ணிட்டாங்கன்றாங்க. கைது பண்ணி என்ன ஒன்று தூக்கிலையாக போட்டாங்க? இல்லை இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணதே இல்லையா? அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துகிற போராட்டங்களுக்கு கைது பண்ண தான் செய்வாங்க. காலையில் கைது பண்ணி சாயங்காலம் விடுவாங்க. காலையில் கைது பண்ணி சாயங்காலம் விடுற கைதை வந்து என்னவோ உங்களை கைது பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பெரிய தியாகி மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனை பூரா கேனை நாக்கிட்டு இருக்கு. ஸோ மொத்தத்தில் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜியை கைது செய்த நேரத்தில் இருந்து இன்னைக்கு வர ஈடியோட எல்லா நடவடிக்கையுமே பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. டெல்லியில் சிசோடியாவை கைது பண்ணாங்க, அப்புறம் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க, ஜார்க்கண்ட் முதல்வரை கைது பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே காரணம் என்ன? அங்கெல்லாம் பாஜக ஆட்சி கிடையாது. அப்போ பாஜக ஆட்சி இருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜஸ்தானில் பிரச்சனை இருக்குது, போய் ரெய்டு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஆளுங்க இல்லைன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாஜக ஆட்சியாக இருந்தால் தவறு செய்தாலும் தவறு நடந்தாலும் ஈடி ரைடுக்கு போகாது. பாஜக இல்லாத வேற கட்சிகள்லாம் ஆட்சியில் இருந்தால் அந்த இடத்துல பூரா ஈடி ரைடுக்கு வரும். எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தார், அதிமுகவும் எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாருமே இருந்தாங்களே. 2014 2020 வரை இருந்த அந்த 6 ஆண்டு கால ஆட்சியில் 6 இல்லை 7 ஆண்டுகள்னு வச்சுங்க. அந்த 7 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு ரைடு நடந்திருக்குமா? ஏன்னா அதிமுக வந்து பாஜகவின் ஜால்ராவாக மாறியாச்சு. அப்போ இது நடக்காது, ரைடு நடக்காது. ஆனால் திமுக கடுமையாக எதிர்க்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே ரைடு, அந்த ரைடை பற்றி நியூஸு. ஆனால் என்ன ரைடு நடந்துச்சு, என்ன கைப்பற்றப்பட்டது, அதை பற்றி எந்த தகவலும் வராது. சும்மா ஒரு பேர் ரைடு பண்ணியாச்சுன்னு. இது எப்படி இருக்குன்னா, பெண்களை குறித்து ஏதாவது தவறாக பரப்பி விடுறது, அப்புறம் அந்த பொண்ணு தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான். இல்லை உதாரணம் சரியான உதாரணமானு எனக்கு தெரியல, டக்குன்னு தோணுன உதாரணத்தை சொல்லிட்டேன். இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தரை பார்த்து இவன் திருடன்னு சொல்லிட்டாங்க,
அவன் திருடன் இல்லைன்னா அவன் தான் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதை போலத்தான் இந்த அரசாங்கத்து மேலே பார்த்தீங்களா ரைடு வந்துருச்சுன்னு ஒரு வாரமாக பேசிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் காரி துப்பிட்டாங்க. என்னடா டாக்குமெண்ட் கொண்டாந்து கொடுத்துருக்குறீங்க? டாக்குமெண்ட்டே இல்லையே. ஏற்கனவே 2-3 கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, ஈடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸை போட்டுட்டு தான் பேப்பரே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நீங்கள் முதல்ல பேப்பர்ஸை ரெடி பண்ணிட்டு தானே கேஸே போடணும். ஒரு ஆள் மேலே ஒரு வழக்கு போடுறோம்னா அவருக்கு எதிரான இந்த ஆதாரங்கள் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு அதுக்கப்புறம் தானே அவர் மேலே கேஸ் போட முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேஸை போட்டுட்டு அதன் பிறகு என்ன அவர் மேலே குற்றம் சாட்டினீங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன அமலாக்கத்துறையா இல்லை 420 துறையானே தெரில. தனக்கு பிடிக்காத எல்லாரையும் தூக்கி எல்லாருமே உள்ளே வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரும் திங்கட்கிழமை உயர்நீதிமன்றம் என்ன இந்த தீர்ப்பின் மீது சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பார்த்து அதுலேருந்து நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.